இப்படி ஒரு திட்டத்தை முதல்வர் போட்டிருக்காரா? இது நடந்தா திமுகவே இருக்காதா? என்னாச்சுன்னு தெரியுமா? விஜய் அவருடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்ததுல இருந்து கடந்த திமுக ஆட்சிக்கால புகார்கள் மற்றும் முறைகேடுகள் மீதான சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெப்போதும் இல்லாத வேகத்துல முடுக்கிவிடப்பட்டிருக்கு. 60 நாட்கள்ல அடுத்தடுத்த வழக்குகள் மற்றும் நீதிமன்ற சட்ட போராட்டங்களால் திமுக கூடாரம் பெரும் அதிர்ச்சியை சந்திச்சிருக்கு. இந்த நிலையில திமுகவோட முக்கிய புள்ளியும் முன்னாள் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருமான பி மூர்த்தி விஜய் அரசோட அடுத்த இலக்கா மாறிக்கார். கடந்த திமுக ஆட்சியில பத்திரப்பதிவுல கட்டுக்கடங்காத முறைகேடுகள் நடந்ததா சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவரு அண்மையில கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. தமிழகத்துல இருக்க 589 சார் பதிவாளர் அலுவலகங்கள்ல அமைச்சரோட ஏஜென்ட்கள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு சொத்து பதிவுக்கும் 20% கமிஷன் பெறப்பட்டதா நிர்மல்குமார் அவரு குற்றம் சாட்டினாரு. இரவு 9 மணி வரை சட்ட விரோதமா பதிவுகள் நடந்ததா ஆதாரங்கள் திரட்டப்பட்டு வருது. தாவேகா தரப்பு இதுல ரொம்பவே தீவிரமா வேலை செஞ்சிருக்காங்க. பி மூர்த்தி அவரு அமைச்சரா இருந்த காலகட்டத்துல முக்கிய கோப்புகளா விஜய் அரசு தீவிரமா ஆய்வு செஞ்சாங்களாம். என்னெல்லாம் இருக்கு அவர் மேல முறையா எந்தெந்த விஷயங்கள் பண்ணல அப்படின்னு பார்த்திருக்காங்களாம். அவரும் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை வெளியிடுமாறு சவால். இதனால தீவிரமா அதோட இலைகள் பட்டு சமீபத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் MLA மார்கேண்டன் அவரு இப்படி கைது பண்ணதெல்லாம் நம்மள பார்க்க முடிஞ்சது. அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத நினைச்சாலே ரொம்ப பதற்றத்தோட அவங்க எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. நிறைய விஷயங்களையும் முக்கியமான ஆவணங்களையும் தாவேகா அரசு கையில எடுக்க போறாங்கன்னு தகவல் வெளியாகிருக்கு. இதனால திமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்றாங்க.